42 வயதான நடிகை த்ரிஷா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வராங்க. தமிழ் சினிமா சிலருக்கு மட்டுமே அந்த அந்தஸ்தையும் வழங்கியிருக்கின்றது. அந்த வகையில் த்ரிஷா ரசிகர்களால் எப்போதும் கொண்டாடப்படும் நடிகையாகவே தான் இருக்காங்க. ஆனால் தற்போது அவங்க சினிமாவிலிருந்து விலக இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கான பின்னணி காரணம் அப்படின்றது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த 1999 ஆண்டு வெளியான ஜோடி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் அறிமுகம் கொடுத்தாங்க த்ரிஷா. இந்த படத்தில் நடிகை சிம்ரனின் தோழியாக நடித்திருந்தாங்க. இந்த படத்துக்கு பிறகு அமீர் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் 2002ஆம் ஆண்டு வெளியான மௌனம் பேசியதே படத்தின் மூலம் நாயகியாக கோலிவுட்டில் அடியெடுத்து வைத்தாங்க த்ரிஷா. 2004ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படம் த்ரிஷாவுக்கு பரவலான அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுத்தது. சூர்யாவின் ஆயுத எழுத்து, விஜயுடன் திருப்பாச்சி, அஜித்துடன் ஜி, ரவி மோகனுடன் சம்திங் என முன்னணி நடிகர்கள் பலர் கூடவும் இணைந்து நடித்தாங்க. கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டாக தமிழ் சினிமாவில் நாயகியாக கோலுச்சி வரும் த்ரிஷா அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளியான படம் தான் தக் லைஃப். இந்த படத்துக்கு பிறகு த்ரிஷா நடிப்பில் அடுத்து சூர்யாவின் கருப்பு திரைப்படம் வெளியாக இருக்கின்றது. மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் நீண்ட கால தயாரிப்பில் இருக்கும் ராம் படமும் த்ரிஷா நடிப்பில் அடுத்து வெளியாகும்னு தெரியுது. தெலுங்கில் விஸ்வம்பரா அப்படின்ற ஒரு படத்தில் நடித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 75க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ள த்ரிஷா கடந்த 3 மாதங்களாக எந்த படத்திலும் நடிக்க ஒப்பந்தமாகலன்னு சொல்லப்படுது. புதிய படத்தில் ஒப்பந்தமாகாத நிலையில் சினிமாவிலிருந்து நடிகை த்ரிஷா விலகிறாங்களா அப்படின்றத பற்றியும் பேசப்படுது. ஆனால் இது தொடர்பான எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகலை. திரைப்படங்கள் மட்டுமில்லாமல் பிருந்தா என்ற வெப்சீரிஸிலும் நடித்து கவனத்தை ஈர்த்திருக்காங்க த்ரிஷா. அவர் சினிமாவிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சிலர் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அவர் ஒப்பந்தமான படங்களில் அறிவிப்புகள் வெளியாகாததுனால இந்த தகவல் இருக்கலாம்னு சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் த்ரிஷா தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய ரசிகர்களின் கோரிக்கையாகவும் உள்ளது.